ஹாய், இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா. நான் உங்கள் எம்டி. இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் ஷார்ட்டாக பார்க்கலாம். நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய்க்கு ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு என்னென்னா, அருகம்புல் சாரோட மோரோட சேர்த்து குடிச்சிங்கனாக்கா உங்களுடைய சர்க்கரையோட அளவு குறையும், நீரிழிவு நோய் குறையும். கை சுளுக்குக்கு ஒரு வைத்தியம் என்னென்னா, நீரில் மிளகுத்தூளும் கற்பூரத்தையும் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரில் துணியை நனைச்சி அது சுளுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல போட்டிங்கனாக்கா சுளுக்கு உங்களுக்கு ஈஸியாக விட்டுடும். மலச்சிக்கல் ஒரு தொடர்ச்சியான ப்ராப்ளம். அதிகாலையில் லேசான சுடுநீரில் அரை ஸ்பூனு கடுக்காப்பொடி போட்டு குடிச்சிங்கனாக்கா 15 நிமிஷத்தில் உங்களுடைய குடல் சுத்தமாகி சிக்கல் இல்லாமல் மலமெல்லாம் வெளியேறிடும். பெரும்பாலும் நீங்கள் தண்ணீர் அதிகமாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். வெப்ப காலங்களில் அங்கங்கே சூட்டுக்கட்டி வரும். சூட்டுக்கட்டி போக்கணுன்னா கொஞ்சம் சுண்ணாம்பு, கொஞ்சம் தேன் அல்லது வெல்லத்தை குழைக்கும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஒரே சூடாக வரும். அந்த சுடான கலவையை அந்த சூடுக்கட்டி மீது போட்டிங்கிட்டு ஒரு வெத்தலையை அது மேலே ஒட்டி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு தானாக குணமாகும். சூட்டுக்கட்டியாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப வலி எடுக்கும். அதுலேருந்தே இது சூட்டுக்கட்டி தான் நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்தே நம்மளுக்கு ஈஸியான குணம் வரும். பெரும்பாலும் உடல் ரொம்ப அழகாக இருக்கணும், வளவளப்பாக இருக்கணும், பளபளப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் அளவு பட்டாணியை தண்ணீரில் வேக வச்சு குளிர்ச்சி ஆனது பிறகு கொஞ்சம் தக்காளி சாறு சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் வழுவழுப்பு தன்மையும் நல்ல பளபளப்பாகவும் இருக்கும். வணக்கம். அடுத்த வீடியோவில் மற்ற குறிப்புகள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கிளிக் பெல் ஐக்கான் ஃபார் நோட்டிஃபிகேஷன்.